மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் 2 நாட்களாக காணவில்லை என கூறப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு. வீட்டில் அருகே உள்ள தோட்டத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக தகவல். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் வாகன பேரணி நடத்திய மாற்றுத்திறனாளிகள். தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்களுடன் ஏராளமானோர் பங்கேற்பு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள வணிக வளாகத்தில் ரங்கோலி மூலம் வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு. தேர்தல் தொடர்பான பலவிதமான வண்ண கோலங்களை கண்டு ரசித்த பொதுமக்கள். பெரும்பாலான அரசு பேருந்துகள் ஓட்டை உடைசலாக இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. புதியதாக 5000 பேருந்துகள் வாங்குவதாக கூறிய திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் வெறும் 500 பேருந்துகள் மட்டுமே வாங்கியதாகவும் குற்றச்சாட்டு. கடும் வறட்சி நிலவுவதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகிய நிலையில் முதலமைச்சர் ஓய்வெடுக்க செல்வது சரியா என இபிஎஸ் கேள்வி. திமுக அரசுக்கு நீர் முக்கியமில்லை, பீர்தான் முக்கியம் என எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். அதிமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்டது என்ற காரணத்தினால் நீர்வள திட்டங்களை திமுக அரசு கைவிட்டதே தற்போது வறட்சி நிலவ காரணம் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் மீதமிருந்த 15% பணிகளை நிறைவேற்றாமல் 3 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மும்பை விமான நிலையத்தில் 12.74 கிலோ தங்கம் பறிமுதல். 20 வழக்குகளில் 8,37,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பிடித்த சுங்கத்துறையினர். மக்களவைத் தேர்தலை காண 23 நாடுகளிலிருந்து 75 பார்வையாளர்கள் வருகை. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவின் நடைமுறைகளை அறிய வெளிநாட்டினர் ஆர்வம். கர்நாடகாவில் முன்னாள் அமைச்சர் ரேவண்ணாவின் ஆதரவாளர் சதீஷ் கைது. பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பெண்ணை கடத்தியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. வடலூர் வள்ளலார் ஆய்வு மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நடைபெற இருந்த போராட்டத்தை ஒத்திவைத்தது நாம் தமிழர் கட்சி. நிர்வாகிகள் பலர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர், தனியார் பள்ளிகள் இயக்குநர் இணைந்து சுற்றறிக்கை. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 5 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மக்கள் பேச தொடங்கியுள்ளதால் கவிஞன் குரலை தணித்துக் கொள்ள வேண்டும். பாடல் காப்பீடு தொடர்பாக கங்கை அமரன் கடுமையாக விமர்சித்த நிலையில் கவிதை மூலம் வைரமுத்து பதில். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 குறைந்து 1 சவரன் 52,800 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் கிராமுக்கு 6,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.